இன்றைக்கி நம்ம வீட்டில் நண்டு கிரேவி தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான நண்டை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு, நம்ம அடுப்பு பற்ற வச்சு சட்டியை எடுத்து வச்சிடணும். சட்டி சூடாகணும்னா இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றி கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு நல்லா வெந்தயம் செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம சோம்பு இருக்குது பார்த்திங்களா, அதையும் கொஞ்சமாக சோம்பு எடுத்து அதையும் போட்டு கொஞ்சம் அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டு அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துக்கணும், கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு அது நல்லா வதங்கணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி லைட்டாக கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்து அதுக்கும் நல்லா அந்த மஞ்சப்பொடி வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டி முடித்தோன்னா நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, பேஸ்ட்டு ஒரு கைப்பிடி இருக்கணும். அந்த இஞ்சி பூண்டு அந்த அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டையும் இதில் போட்டு அதையும் நல்லா வதக்கணும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டு நம்ம தக்காளி இருக்குது பார்த்திங்கன்னா, 4 தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசம் போனதுன்னா அந்த தக்காளியை போட்டு கல்லுப்பு போட்டு அதை நல்லா வேக விட்டுறணும். இந்த சைடு நம்ம மிளகு கொஞ்சம் சீரகமும் சேர்த்து ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இந்த மசிஞ்சு வரலைன்னா இந்த மாதிரி நச்சு எடுத்துக்கிறணும். நல்லா எண்ணெய் மேலே மிதந்து வந்தோடனே நம்ம வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, உங்களுக்கு எவ்வளோ உரப்பு தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் நல்லா காரம் நல்லா சாப்பிடுவாங்க, அதனால் நாங்கள் நிறையா சேர்த்துக்கிறோம். அப்புறம் அது நல்லா எண்ணெய் மிதந்து வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா மிளகு சீரக பொடி, அதில் பாதி எடுத்து போட்டுட்டு நண்டு எடுத்து நல்லா அந்த நண்டில் ஃபுல்லாக அந்த மசாலா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த மசாலா உள்ளே இறங்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய ஆளுங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்துட்டாங்கன்னா ஓயாமல் கேட்டுகிட்டே இருப்பாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் வேக விட்டுட்டு மிச்சம் வச்சுருந்தோம் பார்த்திங்களா மிளகு சீரக பொடி, அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நண்டு வேணான்னு சொல்லவங்களோட கூட இதை கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருப்பாங்க, அடுத்து எங்களுக்கு செஞ்சு கொடு அப்படின்னு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு அந்த உள்ளே இருக்குது பார்த்திங்களா நண்டுக்குள்ளே இருக்கிற தண்ணி, அது அந்த மசாலா நல்லா சுண்டணும். நல்லா வத்துற அளவுக்கு நல்லா வேக விடுங்க. வேக விட்டுட்டு கொத்தமல்லியை கட் பண்ணி தூவி விட்டு இறக்குனீங்களேன், செம்ம டேஸ்ட்டான நண்டு வறுவல் ரெடி. செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.